சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிவசங்கரி ஆண்டி கூட கோவில் இன்ட்ரோ கொடுத்தாங்கல்ல, மறந்துட்டீங்களா? சரி சொல்லுங்க. என்ன கையல், ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட பேசுற மாதிரி வாங்க போங்கன்னு ரொம்ப ஃபார்மலா பேசுறீங்க. நீ வா போனே பேசுங்க, சின்ன பொண்ணுதான். இல்லங்க பரவாயில்ல சொல்லுங்க. புரியுது, நான் கோவில்ல பேசினத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க, அப்படிதானே? இங்க பாருங்க கையல், நான் உங்களை எதிரியா பார்க்கல. அப்படி நினைச்சிருந்தா உங்களை நான் மீட் பண்ணிருக்கவே மாட்டேன். ஆண்டி கையில மீட் பண்ணணும்னு சொன்னப்பவே நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தட்டி கழிச்சிருப்பேன். நான் உங்களை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் கையல். அதனாலதான் என்னை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும், என் கேரக்டரை பத்தி டீட்டெயிலா உங்ககிட்ட சொன்னேன். அது உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா ஐ எம் ரியலி சாரி கையல். நான் உங்களை எதுவுமே தப்பாலாம் நினைக்கல. அப்ப என்ன தீபிகானே கூப்பிடுங்க. சரிங்க தீபிகா, சொல்லுங்க எதுக்காக கால் பண்ணீங்க? கயல், நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். விஷயம் என்னன்னு சொல்லுங்க, கண்டிப்பா என்னால முடிஞ்சாத செய்வேன். இல்ல கயல், இது வரைக்கும் நான் எழில் கிட்ட பேசினதும் இல்ல, பழகுனதும் இல்ல. அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எதுவுமே எனக்கு தெரியாது. சோ உங்க ஃப்ரெண்டு தானே அவரு, அதான் உங்ககிட்ட எழில பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கால் பண்ண. அத்தை கூட சொன்னாங்க எழில பத்தி உங்களுக்கு தான் முழுசா தெரியும்னு. அதான் உங்களை நேர்ல மீட் பண்ணி அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம மீட் பண்ணலாமா கயல்? அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே கயல், டேக் யுவர் ஓன் டைம். நான் லைன்ல வெயிட் பண்றேன். அக்கா அக்கா, நீ யார்கிட்ட தான் போன் பேசிட்டு இருப்ப? ஹாஸ்பிட்டல் கால். என்ன விஷயம்? எழில் மாமா உனக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காரு, நீ எடுக்கலன்னு என்ன கூப்பிட்டாரு. ஓ அப்படியா, சரி நான் பேச. நீ உடனே கால் பண்ணி பேசுக்கா. இல்ல தெரியல. ஓகே. ஹலோ கயல், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ கயல். ஹலோ ஹலோ, யா கேக்குது, சொல்லுங்க. நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். இல்ல இல்ல தீபிகா, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் கயல். நீங்க லொகேஷனை சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். போரூர் சிக்னல் கிட்ட தான் ஒரு காஃபி ஷாப். தேங்க்ஸ் கயல். சொல்லு எழில். கயல், என்ன லைன் பிஸியாவே இருக்கு? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது கயல், நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு நீ அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிற. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்க, நான் அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அதனால தான் நான் செகண்ட் கால் அட்டெண்ட் பண்ண முடியல. என்ன விஷயம், ஏதாச்சும் பேசணுமா? ஆமா கயல், போரூர் சிக்னல் கிட்ட ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, அங்க வர முடியுமா? என்ன இவனும் தீபிகா சொன்ன அதே இடத்துக்கு கூப்பிடுறான். லைன்ல இருக்கியா? ஆக்சுவலி அது சாரி, இன்னைக்கு ஒரு சர்ஜரி ஷெட்யூல் இருக்கு. நீ கால் பண்ணும்போது கூட நான் அது சம்பந்தமா தான் பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீ தப்பா எடுத்துக்காத, இப்போ காஃபி ஷாப்புக்கு வர முடியாது. சரி கயல், நீ ஒர்க்க பாரு. பாய். சாரி எழில், முறையா உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன எழில், கயல் வராளா? இல்லப்பா, அவ ஏதோ ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வேலையா. சரிவா, நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம். கீதா சொல்லு. என்ன கையில், நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாத்தியா?
எழில் விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்க? அவனை விட்டு விலகிறது தான் அவனோட வாழ்க்கைக்கு நல்லது. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எழில் இல்லாம உன்னால எப்படி வாழ முடியும்? அது எனக்கு தெரியல. ஆனா என் எழில் உயிரோட இருக்கணும்னா நான் அவனை விட்டு விலகிதான் ஆகணும். என்னடி நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க? என்னமோ தெரியல, அவன் விஷயத்துல நான் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிட்டேன். ஜாதகம் எல்லாம் பொய்ன்னு சொல்லி என்னால அதை தூக்கி எறிய முடியல. அவன் கால்ல சின்னதா ஒரு முள்ளு குத்துனாலே எனக்கு உயிரே போற மாதிரி வலிக்கும். இதுல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் அவன் உயிருக்கே ஆபத்துன்னு தெரியும் போது எப்படி என்னால ரிலாக்ஸ்டா இருக்க முடியும்? என் அப்பாவோட இழப்பையே இப்ப வரைக்கும் என்னால தாங்கிக்க முடியல. எழில் வாழணும், அதுக்காக நான் என் காதலை தியாகம் பண்ணிதான் ஆகணும். நானும் எழிலும் சேர மாட்டோங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி. அதனாலதான் எங்களுக்கு இடையில இப்போ தீபிகான்னு ஒருத்தி வந்திருக்கா. மண்ணாங்கட்டி, உன் அத்தையோட வில்லத்தனத்துக்கு விதியை குறை சொல்லாத. எழில் பாவுண்டி, அவர் உன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க மனுஷன். அவரை அவாய்ட் பண்ண உனக்கு எப்படி மனசு வருது? ஒரு சமயம் அவர் உன்னை விட்டு விலகி போனப்போ உனக்கு எவ்வளவு வலிச்சுது? அந்த வலியோட ரணம் என்னன்னு தெரிஞ்சும் நீ அந்த வலி அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? ஒழுங்கு மரியாதையா இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாத்தையும் தூக்கி தூர வீசிட்டு நடந்த எல்லா உண்மையும் எழில் கிட்ட சொல்லி சீக்கிரம் அவரோட பொண்டாட்டி ஆகுற வழிய பாரு. ஏய், உனக்கு புரியலையா? ஏய், ரொம்ப யோசிச்சு உன் வாழ்க்கையை நீயே குழப்பிக்காத. ஃபியூச்சர்ல அது அப்படி ஆயிடுமோ இது இப்படி ஆயிடுமோன்னு ஓவர் திங்கிங்க விட்டுடு. இருக்கிற இந்த சின்ன வாழ்க்கையில பெரிய பெரிய சந்தோஷத்தை பார்த்துட்டு போயிடணும்டி. புடிச்சவனை கட்டிக்கிறது தான் பொண்ணுங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதை இழந்துடாத. போய் எழில் கிட்ட பேசு, நான் வைக்கிறேன். இல்ல, என் சந்தோஷத்துக்காக எழில நானே கொன்னுடக்கூடாது. என் எழில் நல்லா இருக்கணும்.